ஹாய், பேசலாமா? இன்றைக்கி பெரிய டாபிக் எதுவும் இல்லை, ஆனால் என் மைண்டில் ஒரு மாதிரி கிளட்டரியாக இருக்குது. அதாவது எப்படின்னா, இதுதான் இஷ்யூ அப்படின்னு இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. ஒரு ஃபேஸே தெரிய ஃபேஸ் மீன்ஸ் ஃபேஸே தெரிய மாட்டேங்குது. ஜக்லிங் பண்ணிகிட்டே இருக்கங்காட்டியா என்ன அப்படிங்கிறது தெரில. பட் ஐ திங்க் ஐ நீடட் ரெஸ்ட். ஆனால் அது என்ன சோர்ஸ் ஆஃப் வரின்னு கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளை இன்னும் ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, 21 days ஜேர்னலிங் நம்ம போட்டிருந்தோம். ஆனால் அதுக்கு ஏதோ பேமெண்ட் இஷ்யூன்னு சொல்லியிருந்தீங்க. அதை நானும் 21 days பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் see how it is going. ஏன்னா இது ஒரு டிசிப்ளின்டாக பண்ணணும் அப்படின்னா there is a good result. இது ஏற்கனவே நான் பண்ணது தான். அப்போ ஒரு பெரிய டீக்ளட்டரிங் ஆகிருக்கு மைண்டே. ஸோ இது என்னன்னா, 2 விஷயம். ஒன்று, மென்டல் ஹெல்த்தை ஒழுக்கமாக வச்சுக்கணும். இன்னொன்று, ஃபிசிக்கல் ஹெல்த்தில் கட்டை நல்லா வச்சுக்கணும். லேட்லி ஐ பீன் ஈட்டிங் ஸோ மெனி திங்ஸ். இதுதான் அதுதான்ட்டு இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் குட்டிச்சோறு தான் அந்த அளவுக்கு சாப்பிட்றேன். எது சாப்பிட்ணும் அப்படிங்கிற வரம்பே இல்லை. எப்படி சொல்கிறது, ஜங்கும் சாப்பிட்றேன், நான்வெஜ் சாப்பிட்றேன். இந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, வெஜ்ஜீஸ் எடுத்துக்கிறது இல்லை, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. அது ஒரு மாதிரி என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்சம் குசியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நப்பாசு தான். சரி பார்ப்போம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஐடியாவே இல்லை எனக்கு. அந்த 21 days ஜேர்னலிங் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, என்னோடய பெரிய ஆசை ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கணும். அந்த பிராண்டில் எல்லாமே நேச்சுரல் அலைன்டாக இருக்கணும். உங்களுக்கு நான் சொல்லணும்னு மறந்துட்டேன். என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எவ்வளோ நேச்சர் கூட அலைனாக இருக்கோ அந்தளவுக்கு அது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குமா. அதனால தான் சில்க் அண்ட் காட்டன் ஆர் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஃபார் வெட்டிங்ஸ். ஏன்னா இது நேச்சுரலாகவே க்ரியேட் பண்ணதா. அதனால் மெயின்லி என்னென்னா, மோஸ்ட்டாக நம்ம நேச்சுரல் ஓரியன்டான ஒரு கிளாத்ஸோ இல்லை பொருளோ யூஸ் பண்ணுறப்ப இன்னும் நமக்கான பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு கருங்காலி மாலை போட்டிருந்தேன். அந்த மாலை ஒரு 1 to 1.5 weeks முன்னாடி மச்சா கையில் இருந்தது. கழட்டி வச்சுருந்தேன். இப்போ அது பிஞ்சிருச்சு. கழட்டினதுக்கப்புறமே ஒரு மாதிரி டவுனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா யூஸ்வலாக நான் ரொம்ப நெகட்டிவ் ஸ்பேஸில் இருக்கிறப்ப கருங்காலி மாலை போட்டிருந்தேன். அது போட தான் லைஃப் மேலே வர்றதே ஃபீல் ஆச்சு. ஒருவேளை அது இல்லாததுனால தான் நம்ம இவ்வளோ டவுனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் ஒரு கில்ட் இருக்குது. அதை ரெடி பண்ணி போடணும். அடுத்து ரொம்ப ஏப் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியுது. பட் என்னென்னா, என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் நேச்சுரல். ஏன்னா ரொம்ப ஹார்டான இந்த வேர்ல்டில், ரொம்ப ஃபாஸ்ட் பேசிங்கான இந்த வேர்ல்டில் சாஃப்டாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அந்த ஒரு ஃபேஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஜக்லிங் இருக்கும். ஸோ நோ இஷ்யூஸ். இது நான் இப்போதைக்கு இந்த ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ரேப் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை. விஷயம் அதுதான், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஹவு வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே.